வாங்க முருங்கைக்கீரை ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் கிள்ளிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நம்ம கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தக்காளி, அது 4ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கீரை வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. 25 கிராம் துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை வேக வேண்டாம், ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த பருப்பும் அந்த கீரையும் வெந்துட்டுருக்கு இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றுங்க, போதும். நல்லா சூடாக இருக்கும், அதை அப்படியே ஊற்றி மூடி வச்சுடுங்க. நான் அதை எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள். இது அப்படியே மூடி வச்சுடுங்க, அதுவே போதும். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், நல்லா வெங்காயம் வெந்து வரட்டும். நம்ம அந்த வேக வச்ச தண்ணி எடுத்துட்டு வச்சிருக்க கீரையும் பருப்பையும் போட்டுருங்க. அந்த தண்ணியை நம்ம ரசத்தில் ஊற்றிட்டோம். இதை நல்லா கிளறிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம். பாருங்க, அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியே போதும். இது நல்லா சுண்டுனாவே போதும். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. கால் மூடி தேங்காய் பூ. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்டுலேயே இதை கிளறிக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை ரசம். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.